ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோனோட பேரு மிங் ஷாவ், ஹீரோட பேர் பே. அந்த கண்ணு தெரியாத நிலைமையிலும் இருக்கிற ஹீரோயினை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. அது பார்த்ததுன்னு இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸா போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அங்க இந்த கண்ணு முழிச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு இதெல்லாம் கனவுல வந்திருக்கு போல. அப்ப பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு கம்ஃபர்ட் பண்றதுக்காக தொடலான்னு வராங்களா. அப்ப ஹீரோயின் பதறடிச்சுட்டு இல்ல இது ஒரு நைட் பேர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவனும் நம்ம அங்கிளை மீட் பண்ண போறல, அந்த நர்வஸ்ல தான் நீ இப்படிலாம் கனவு கண்டிருக்க, அதெல்லாம் நீ பயப்படாத, அவர் என்னோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணதான் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிட்ட அவர் சொல்றதா எடுப்படும், ஒன்ன மட்டும் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவரோட பேச்ச மீறதுக்கு எங்க வீட்டுல யாருமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாங்க, அந்த ஹால்ல ஒண்ணு நடந்துச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. 4 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் ஏன் இப்ப பேசுறவா, அங்கிளை பார்க்க போலான்ட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவங்களோட வீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்க போல. அங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்னடா இதுதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா கேக்குறாங்களா. அதுக்கு அவனே இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவ பேர் மிங் ஷாவ் அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் போல. இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே நான் மேக்கப் டச் அப் பண்ணோம், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப அந்த ஃப்ரெண்டும் என்னடா இத்தனை நல்லா லவர் பாயா சுத்திட்டு இருந்தா இப்போ ஒரு பொண்ணை பார்த்து செட்டில் ஆயிட்ட போல, அப்ப அந்த பொண்ணை கலட்டி விட்டியா அப்படி கேக்குறாங்களா. இதை பத்தி எல்லாம் இங்க பேசாத அமைதியாடா சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோயின் யார் மேலே போய் இடிச்சிடுறாங்க. அவனும் ஹீரோயினை இடுப்பு பிடிச்சிட்டு திருப்பிட்டு ஷோல்டர் பிடிச்சி உனக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேட்கறானா. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இந்த குரல் நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்கிள் நீங்களா எப்போ வந்தீங்க, இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றான். அப்ப ஹீரோயினும் ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்ல வராங்களா. இல்ல என்ன பேனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் மிஸ்டர் பே, நான் தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அங்கிள் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவரும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்காங்க, நல்ல டேஸ்ட் தான் உனக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கெஸ்ட்ரால ஒர்க் பண்றீங்களாமே, நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன், அதுக்கு நீங்க மியூசிக் பண்றீங்களா அப்படி சொல்லி கேக்குறாரா. அதுக்கு அவளும் கண்டிப்பா பண்றான்னு ஒத்துக்கிறா. அப்ப 2 பேரும் வீசாட்ல ஆட் ஆயிக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட் பண்ணிக்கிறாங்களா. அந்த நேரம் இதுதான் என்னோட ஷார்ட் பிலிம் சொல்லிட்டு ஹீரோ அனுப்புறாரு. கூடவே வெளியில சத்தம் வரக்கூடாதுன்னு காதுல ஹெட்போன்ஸ் மாட்டி விடுறாரு. இப்ப அந்த வீடியோ பிளே பண்ணா ஏதோ இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு போல, கசமுசான்னு சத்தம் வந்துட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு அவங்க கனவுல வந்த சீன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுது. உடனே அவங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நான் அப்புறமா கேட்கற சொல்லி வச்சிடறாங்களா. அப்ப ஹீரோவோ ஒரு படி மேல போயிட்டு நீங்க பார்க்கவும் அழகா இருக்கீங்க, அதனால என்னோட ஷார்ட் பிலிம்க்கு நீங்களே ஆக்ட்ரஸா நடிக்கிறீங்களா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் திணறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வேற பரவாயில்ல பண்ணு செம்மையா இருக்கும், அவரால் எத்தனை பேர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க தெரியுமாலாம் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப அவளோ இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீட்டுக்கு போன எனக்கு கூட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோ ஹீரோயினே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப போற வழியில ஹீரோவோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணி விட்டுறாங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு கால் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட கூடுறான்னு சொல்லிருக்காங்க. அவ போனை எடுத்த உடனே என்ன பிளாக் பண்ணிட்ட போல, சரி அதை விடு, ஆனா நான் உனக்கு சொன்ன ஆஃபர் இன்னும் இருக்குதான், யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுன்னு சொல்றாங்க. கூடவே என்னோட அக்கா உன்னை மீட் பண்ணவும் ரெடி ஆயிட்டாங்க, சோ நீ போய் பாரு அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்களா. உன்னோட அம்மா என்ன பாக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதுதான் உங்க அங்கிள் சொன்னாங்கன்ட்டு அந்த கதையை மட்டும் தான் சொல்றான். அந்த நேரத்துல அவனோட போன்ல பேபின்ட்டு ஒரு கால் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு லைட்டா டவுட்டா வருது, யார் இந்த பேபின்ட்டு. அதுக்கு அவனும் இல்ல இது என்னோட அண்ணன் பொண்ணு, அவதான் அப்படி சேவ் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம டேட் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல நான் வர முடியாது, அம்மாவை நான் கால்ஃப் பிளேயிங் கூட்டு போறேன், நம்மளை பத்தா பேச போறேன் சொல்லலாம். சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணி ஹீரோயினோட ஆர்கெஸ்ட்ரா காமிக்கிறாங்க. அங்க லின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஓடி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நமக்கு பெரிய ஸ்பான்சர்ஷிப் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அப்ராட் போய் வாசிக்க போறோம், அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்பான்சர் வர போறாங்க, நீ என் கூட வந்து பேச சொல்றாங்க. அந்த இடத்துல திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. அவர் தான் பெரிய ஸ்பான்சர் போல. 2 பேரும் நீயான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்களா. அவங்க 2 பேருக்கு உங்களை தெரியுமான்னு கேட்டா எங்களை விதிதான் சேர்த்து வைக்குது போலன்ட்டு ஹீரோ சொல்றாரு. உங்களோட டீமுக்கு நான் பாஸ் ஆனது எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் உங்களை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, இவங்களாவது எனக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் இல்ல நான் வயலின் டீமுக்கு தான் ஹெட், நான் பியானோ எல்லாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த லின்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண சரி நான் வாசிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்களா. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் பாஸ் உங்க எல்லாருக்கும் லஞ்ச் ஹால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க அங்க வந்து சாப்பிடுங்க, இவங்க அவங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயினும் பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேணும்னு ஹீரோயின் பக்கத்துல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி க்ளோஸா வராரு. அப்படியே ஒரு கீ நோட்டை பிரஸ் பண்ணவும் ஹீரோயின் அவங்க டியூனே மறந்துடுறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ட்டு ஹீரோ கிளம்ப, நீங்க தான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்க, இல்லன்னா நான் என் டியூனை மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா. நான் என்ன பண்ண, உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வந்தேன், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது அப்ராட்ல, இவ்வளவு சின்ன ஸ்ட்ரெஸ் கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இப்ப கிடையாது, நீங்க ஆல்ரெடி எனக்கு தேவையில்லாத வீடியோ ஒன்னு அமிச்சிங்க இல்லையா, அதுவே நான் அஃபெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்னது நான் உங்களை அஃபெண்ட் பண்ண, நான் தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க, உங்க போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்களா. அதுல 2 வீடியோ வந்திருக்கும். 2வது வீடியோ ஷார்ட் பிலிம் போல. அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஹீரோவை தப்பா நினைச்சிருப்பாங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினும் நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட போல அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரி சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ என்னோட எம்ப்ளாயிஸ் எப்பவுமே
தாராளமா என்ன ட்ரஸ்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த ட்ரஸ்ட் இல்லாதனால நான் இந்த ஸ்பான்சரை கேன்சல் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் கோமா கிளம்பிடுறாரு. இப்போ அந்த லின்னும் வந்துட்டு என்னமா நம்மளோட ஸ்பான்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும் இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுமா, இந்த ஸ்பான்சர் கிடைச்சிருந்தா நமக்கு நிறைய காசு வந்திருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்கள பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு தான் லைட்டா கில்ட்டா இருக்கா. அதனால சரி நம்மளே போய் ஹீரோ கிட்ட பேசலாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இதுதானே ஹீரோக்கு வேணும், அதனால அவர் ஆட்டிடியூட் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனு கிட்ட வந்துட்டு மிஸ்டர் பே சாரி நான் உங்களை அஃபெண்ட் பண்ணிட்டேன், ஆனா எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப முக்கியம், நான் பண்ண தப்புனால டீம் அஃபெக்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்ட்டு அதை ஹீரோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதோ பாருங்க நான் உங்க நெஃப்யூவோட கேர்ள் ஃபிரெண்ட் என்கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ நான் என்ன சொல்லிட்டேன் நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு கேக்குறாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் நீ ஒரு நாள் எனக்கு டேட்டா வரணும், ஏன்னா என்னோட கிளையண்டோட வைஃப் பியானோ ஆர்டிஸ்ட், அவங்க கூட நீயும் வந்துட்டு கொஞ்சம் பியானோ பத்தி விசாரிக்கிறது கொஞ்சம் வாசிக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனா டீல பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதானா, சரி கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் அந்த பார்ட்டியில தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் லியான் இருக்கா இல்லையா, அவனோட செட்டப் கூட்டிட்டு வரான். அந்த இடத்துல தான் அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பொண்ணு ஒரு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குவோம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஹீரோவோட ஹீரோயின் இப்ப வந்து இறங்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டாங்க போல. லியான் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணோட நீ எப்போ மறுபடியும் சேர்ந்த அப்படின்னு கேட்கவும் இவன் தரன்னு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட இதை பாரு அந்த பொண்ணு எனக்காக பிசினஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, அதனால இந்த பார்ட்டிக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ உங்க அம்மாவோட கால்ஃப் விளையாட தானே போற சொன்ன, எதுக்கு இந்த பார்ட்டிக்குள்ள கூட்டு வந்தேன்னு கேட்டா, இல்ல நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு உனக்கு சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா டவுட் பட்டிருப்ப, எதுக்கும் மனசை வந்து சஞ்சலப்படுத்திட்டு தான் நான் எதுவுமே சொல்லாம அவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படி சொல்றான். என்ன விட நீ எதுக்கு என் அங்கிளோட டேட்டா வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டா, அவ ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அவ என் கூட டேட்டா வந்திருக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக சொல்லுவோம், இதனால நீ ஏதாவது தப்பா எடுத்துக்க போறியான்ட்டு ஹீரோ கேட்டா. அதுக்கு அவனும் இல்ல அவங்க கூட இருக்கறனால நிறைய வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாதான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்றாங்க. உடனே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போய் அவங்க கிளையண்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினும் அங்க இருக்க அந்த லேடி கிட்ட பேசிட்டு எனக்கு பியானோ பத்தி கொஞ்சம் டிப்ஸ் தரீங்களா சொல்றாங்க. உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காவா, நான் உனக்கு சொல்றேன் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா போயிடுறாங்க. அப்ப அந்த கிளையண்டும் சொல்றான், ரொம்ப மாசமா உங்களை மீட் பண்றதுக்காக தான் உங்களோட ஸ்கெடியூல பாத்துட்டு இருக்க, டைமே கிடைக்க மாட்டேங்குது, ஆனா இப்ப நீங்களே கூப்பிட்டு இருக்கீங்கன்னா எனக்காக இல்லன்னு நினைக்கிறேனே அப்படின்ட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப ஹீரோவோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரும் நான் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல நியூஸ் சொல்லி விட்டுறாரு. அந்த இடத்துக்கு லியானும் ஓடி வந்துட்டு அங்கிள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ஜிஎம் பொசிஷன்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்களாமே, HR கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா. ஆமா நீ வந்துட்டு திருட்டுத்தனமா எல்லா ஃபண்டும் எடுத்து செலவு பண்ணிருக்க, உன்னோட ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிருக்க, இது எல்லாமே கம்பெனியோட ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட், அதனால தான் உன்னை ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லியானோ ரொம்ப கன்வின்ஸ் பண்றானா, அதெல்லாம் அவருக்கு காதுலே வாங்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது தான் இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றானா. என் அங்கிள் இப்போ ஒன்னதான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு, அதனால நீ எனக்காக ஒரு வார்த்தை பேசு அப்படின்ட்டு சொல்லி கெஞ்சிரான். அதுக்கு ஹீரோனும் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவை வந்துட்டு என்ன மிங்ஷா நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுக்கு இது கூட ஒண்ணு செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி நான் கண்டிப்பா போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிடுறான். ஆனா இவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல போல. இப்ப ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்ட்டு அவங்க டோரை நாக் பண்றாங்களா. அவங்களுக்கு அது தந்துட்டு என்ன என்னோட ரூம்க்குலாம் வந்திருக்கு அப்படி சொல்லி கேக்குறாரு. அப்ப ஹீரோயினும் இல்ல லியானை பத்தி பேசணும்னு சொல்லும் போது ஹீரோ கது மூட போறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லவும் சரி நீ உள்ள வான்னு சொல்லிட்டு கதுவை லாக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, சரி இருந்தாலும் நம்ம பேச வந்ததை டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடலான்ட்டு இந்த ஒரு தடவை அவனுக்கு சான்ஸ் கொடுங்க, இனிமேட் அவன் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் கோட்டு கழட்டுறா. உடனே ஹீரோயின் பயந்துட்டு திரும்பிக்கிட்டு இது பேசுறதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியில வர ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட நிறைய டைமும் கிடையாது, அவ்வளவு பேஷன்ஸும் கிடையாது, என்ன சொல்லணுமோ இப்ப சொல்லிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ண பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோ டக்குன்னு சரி உங்க ஷார்ட் பிலிம்க்கு நானே ஹீரோயினா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி ஷார்ட் பிலிம் இருந்தாலும் நடிப்பியா அப்படி சொல்லி கிட்ட வராரா. கரெக்டா அந்த நேரம் லியான் வந்துட்டு கதவு தட்டிட்டு அங்கிள் நீங்க உள்ள இருக்கீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கதவு திறக்கிறீங்களா அப்படி சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோவை கது திறந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் காணும், அதான் இங்க இருக்காளான்னு பாக்க வந்தேன்னு சொல்றானா. அதை கேட்டுட்டு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எதுக்குடா என்னோட ரூம்ல இருக்கணும் அப்படி சொல்லி அவரு கேக்குறாரு. அவதான் என்னோட போஸ்டிங்க பத்தி உங்ககிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் இங்க இருக்காளான்னு கேட்க வந்த, மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாரு. பார்த்தா ஹீரோனோட ட்ரெஸ் அங்க லைட்டா தெரியுது போல. இந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படி சொல்லி இவன் எட்டி பாத்துட்டு இருக்கானா. அப்ப ஹீரோவும் உன்னோட வேலையை பத்தின நோட்டீஸ் சீக்கிரம் உன்னோட வீட்டுக்கு வர, நீ வீட்டுல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காரு. அவன் அங்க இருந்து போகும்போது வேற என்ன அங்கிள் ஒரு ஞானி நினைச்சு யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை வேற உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோ அவன் போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கதவை மூடிட்டு ஹீரோயின் கிட்ட நீ சொன்ன அந்த ஆஃபர் இன்னும் இருக்கா, சரி ஷூட்டிங் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு ஒரு மாதிரி டச் பண்றாரா. முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கண்ணத்துல இருந்தா ஷோல்டர்ல இருந்தான்ட்டு எங்க டச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க சொல்லி வெளியில போக பாக்குறாங்களா. என்ன இப்படியே போறியா, உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, என்னோட ரூம்ல இருந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட போனா என்ன நடக்கும் தெரியும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவனுக்கு கொடுத்த உடனே ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ ட்ரெஸ்
ட்ரெஸ் பண்ணி நான் வெளில நிக்கிறேன் சொல்லிட்டு அவர் வெளில நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் ட்ரெஸ் மாத்திட்டு வரவே சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், உன் முழு மனசோட வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காரு. ஹீரோயினும் எதையும் யோசிச்சுட்டு கீழே வராங்களா, அங்க லியா நின்னுட்டு இருக்கான். நீ என்ன மேல இருந்து வந்துட்டு இருக்க, நான் உனக்காக இந்த ஈவென்ட் ஹால் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்ல, என்ன நடந்துச்சு அப்படி கேக்குறாங்க. இல்ல என்னோட ட்ரெஸ்ல வந்து ஸ்டெயின் ஆயிடுச்சா, நான் தான் மேல ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோ அவனோட ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான், ஆனா அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ஒந்து மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்றாங்களா. அது எப்படி எந்த இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவன் ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு உங்களோட ஸ்டெயினான ட்ரெஸ் வந்துட்டு மேய்டு தோச்சிட்டாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்பதான் லியானும் கொஞ்சம் நம்புறான். அப்படியே இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்காக வாட்டர் எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கானா. அவ சொல்றா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகாத, என் கூட இருக்கியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. என்ன எப்பவுமே என்ன துரத்ததுல தான் இருப்ப, இன்னைக்கு கூட இருக்க சொல்றேன்னா, இல்ல எனக்கு மனசு ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, நான் தூங்குற வரைக்கும் மட்டும் இரு, அதுக்கப்புறம் நீ கிளம்பிடுன்னு சொல்றா. அவனும் சரி ஓகேன்னு சொல்றதுக்குள்ளேயே பேபின்னு அந்த நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் வருது. ஹீரோயினும் யாருன்னு கேட்க, வேற யாரு எங்க அம்மா தான், உன்னை இன்னும் எங்க அம்மா முழுசா ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவளோ எனக்கு புரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது அவன் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி வரான். ஆனா ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. சரி ஓகே நீ படுத்து ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறானா. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. எப்பெல்லாம் இவன் வந்துட்டு ஹீரோயின் அப்ரோச் பண்ற மாதிரி வரானோ அப்பெல்லாம் இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க போல. இந்த இஷ்யூ எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட சொன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல ஒரு ஆபரேஷனுக்கு அப்புறம் உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சது, இருந்தாலும் உன் மனசு வந்து இன்னும் அதை ஏத்துக்கல, நீ இருக்கிற இடம் பழகுற மக்கள் உனக்கு செக்யூரா இல்லன்றது மனசு அப்படி சொல்லிட்டு இருக்கா, அதனாலதான் உன்னை யாராவது க்ளோஸா அப்ரோச் பண்ண வரும்போது நீ ரிஜெக்ட் பண்ற அப்படி சொல்றாங்களா. இதே ஒரு காரணம் காமிச்சு எத்தனை நாளைக்கு தான் மிஸ்டர் பே நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் லியான் எப்படி நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்றாங்களா. கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடுமா அப்படி சொல்லி தான் அமுச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பிளைண்டா இருந்தாங்க இல்லையா, அந்த டைம் தான் காமிக்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பொக்கே எடுத்து வந்து வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல இருந்து உட்காராங்களா. பார்த்தா ஹீரோ தான். அவர் ஹீரோயினை கிஸ் பண்ண, ஹீரோயின் அவரை கிஸ் பண்ணன்ட்டு ஒரு டீப்பா போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி நேரத்துல யாருன்னு கூட விசாரிக்காம கிஸ் பண்றியே, தப்பா நாளை கிஸ் பண்ணிட மாட்டியான்னு கேட்டா, உங்களை தவிர வேற யாரு என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டா அவரும் எனக்கு இந்த பதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இத்தனை நாள் வந்த கனவுல யார் அந்த ஆள்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு, இந்த தடவை மிஸ்டர் பே இருக்காரு, ஆனா இந்த விஷயம் எல்லாம் நம்ம லியானோட தானே பண்ணோம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இவங்களோட பிளாஷ்பேக் தான் என்னன்னு நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயின் ஆர்கெஸ்ட்ரால தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு லின் வந்து நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் அப்ரோட் போறோம் அப்படின்ட்டு ஹாப்பினஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு, உன்னாலதாமா இந்த ஸ்பான்சரே கிடைச்சது, ரொம்ப நன்றி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் என்னால மட்டும் கிடையாது, நம்ம டீமால தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ கிட்ட இருந்தா ஹீரோயினுக்கு கால் வருது. ஷூட்டிங்க்கு இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லொகேஷன் அனுப்பிடுறேன், மறக்காம வந்துரு அப்படி சொல்றாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்லாம தயங்குறாங்களா. என்ன பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, என்ன பார்த்த உடனே உன் மனசு தவறி விழுந்துரும் நினைக்கிறியா அப்படி கேட்கவும், பயப்படாத உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வரான்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இதுதான் லாஸ்ட், இந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தோன்னே உங்களுக்கு எனக்கு இனிமேட்டு எந்த கான்டாக்டும் கிடையாது சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அப்ப ஹீரோவும் உன்னால என்கிட்ட எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ண அந்த லொகேஷனுக்கு 3 பேரும் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்தோன்னே, இந்த ஹாலா, எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கும் நான் இங்கதான் இருந்தேன், இங்கதான் லியானுக்கும் எனக்கும் பழக்கமும் ஏற்பட்டுச்சு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா. அப்ப லியானோ இந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தேன்ட்டு ஹீரோ சொல்ல, ஓ அப்ப உங்களுக்கு லவ் எல்லாம் இருக்கு, நான் கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த ஹால்குள்ளேயே போறாங்க. பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்கு போல. ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோவோ ஒரு துணியை கொடுத்து இதை கண்ணில் கட்டிக்கோன்னு சொல்றா. ஹீரோயின் பார்த்துட்டு எதுக்கு அப்படி கேட்டா, இல்ல என்னோட ஷார்ட் பிலிமுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினை கண்ணை கட்டிக்கிறாங்க. அந்த டைம்ல லியானுக்கு அந்த பேபி கிட்ட இருந்து கால் வருவோம். அங்க இருந்து நைஸா நழுவிடுறான். இப்ப ஹீரோயின் மட்டும் தான் அங்க இருக்காங்க. ஹீரோயின் அந்த மாதிரி பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன தோணுச்சு தெரியல, உடனே புடிச்சு கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் அதை ரிஜெக்ட் பண்ணாம அவங்களும் கிஸ் பண்றாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை இந்த இடத்த பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போலன்ட்டு. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, எதுக்கு எனக்கு கிஸ் பண்ற, உன் அங்கிள் போயிட்டாரா அப்படி சொல்லி கேக்குறாங்க. மறுபடியும் அவர் கிஸ் பண்ணிட்டே இருக்காரா. இப்பதான் அவளுக்கு டவுட்டே வருது, லியான் இந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தாங்க. ஹீரோ தான் நின்னுட்டு இருக்காரு. உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க அப்படி சொன்னா ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லியானோட காலம் முடிய அவன் வந்து தேடி பாக்குற, 2 பேரும் ஆளை காணும். அந்த பக்கம் அவன் தனியா தேட, இந்த பக்கம் இவங்க டீப்பா கிஸ் பண்ணிட்டு ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்டும் வந்துட்டு ஹீரோயின் 2 பேரும் அந்த பக்கம் தான் போயிருக்காங்க, வாங்க உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. இப்ப ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி என்கிட்ட மறுபடியும் நடந்துக்காதீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியில வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கதானே நிக்கிறா. இவ்வளவு நேரம் என்னமா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கவோ, இல்ல இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுட்டு ஹீரோயினா போய் சொல்றாங்க. அப்ப ஹீரோவை பின்னாடியே வந்துட்டு, டே இந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன், இந்த ஊர் ஒன்னும் அவளை நல்ல ஊர் கிடையாது, நல்ல பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவனும் சரி ஓகே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சொல்றான். அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்பி, என்னோட நெஃப்யூ நீ தான் குழந்தை மாதிரி பாத்துக்கணும் சரியான்ட்டு அவகிட்டே ஒரு போட போட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான்.
ஹீரோயினும் லியானும் கிளம்பிடுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது இதை பத்தி கண்டிப்பா இவகிட்ட சொல்லணும்ட்டு உங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல வராளா. அந்த நேரம் இவனுக்கு பேபி கிட்ட இருந்து கால் வருவோம். இந்த வீக்கெண்ட் உன்னோட பர்த்டேக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதனால இப்போதைக்கு நீ இறங்க அதை பிளான் பண்ணதான் நான் போயிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ நாங்க கழட்டி விட்டு இவனும் கிளம்பிடுறான். ஹீரோயினும் இவன் நமக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறான் போல நம்ம பர்த்டே அன்னைக்கிட்டு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே நாளும் வந்துருச்சா, ஆனா ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு ஆசையா போன் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுல ஹீரோ இருக்காரு. என்ன பர்த்டே அன்னைக்கு டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா? சரி டிசப்பாயிண்ட் ஆகாத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்கணும்னா இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறாரா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு உடனே வந்துடுறாங்க. பார்த்தாங்க அவன் இல்ல, எங்க வச்சிருக்கீங்க, அவனை எதாவது லாக் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்களா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் தொட கூட இல்ல, அவனையே நான் லாக் பண்ணி வைக்க போறேன், ஆனா அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. சரி எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு ஒரு உமா கூட நான் சொல்றேன்ட்டு கண்ணத்தை காமிக்கிறாரா. அப்ப ஹீரோயினும் போக பாக்குறாங்களா. அப்ப ஹீரோ தான் வாயை போத்திட்டு இங்க வந்து பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல லியானும் அவங்களோட கீப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. அவ சம தண்ணி அடிச்சிருக்கா போல, என்னை விட்டு போகாத, என்ன கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் சரி ஓகேன்ட்டு கிஸ் பண்ணுவோம். அதே ஹீரோயின் பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு லியான் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி வராங்களா. இவனுக்கு ஷாக் ஆயிடுது. இவன் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி என்ன நீ ஏமாத்திட்டல, இனிமேட்டு என்கிட்ட வராது, என் மூஞ்சில கூட முடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போனங்க ஒரு பார்ல உட்காந்துட்டு செம்மையா குடிச்சிட்டு இருக்காங்க அளவுக்கு மீறி. அந்த இடத்துல ரெண்டு ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணவும் லியானுக்கு தான் கால் பண்ண பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோட பேரு பே யூஇ, அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு பே லியான். குடிச்சதுல கொஞ்சம் குழப்பமாயிட்டு லியானுக்கு கால் பண்றதுக்கு பதிலா ஹீரோக்கு தான் கால் பண்ணிடுறாங்க. நல்லவேளை அவரும் வந்துடுறாரு. அவனுங்களை அடிச்சு துரத்திட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வராங்களா. அவங்க கிட்ட வர சொல்றாங்க, எப்பயாச்சும் கரெக்டான ஆள் கிட்ட ஹெல்ப் கேட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பிடிச்சி ஹீரோ கிஸ் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. லைட்டா அவங்களோட போதை தெளிவோ சாரின்னு சொல்றாங்களா. ஹீரோ இப்ப கிஸ் பண்றாரு. என்ன பண்றீங்க, என்ன விடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்ன நல்லா பாரு, யாரு நினைச்சிட்டு கிஸ் பண்ண, ஏன்னா லியான் இருப்பான்னு நினைச்சியா, நான் தான் இருப்பேன், அவன் தான் வேற ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கானே அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கும் அவனுக்கும் நடுவில் நடக்கிறதுல உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதே மாதிரி இப்ப நடந்துச்சுல அது கூட ஆக்சிடென்ட் தான், நீங்க மனசுல ஏதோ ஆசையை வளர்த்துக்காதீங்க சொல்லிட்டு அங்க வெளில வராங்களா. கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் இன்னும் வரல போல. இப்ப ஹீரோவே வந்துடுறாரு. கார் கதவை திறந்து விட்டுட்டு உள்ள ஏறு சொல்றாங்களா. அந்த இடத்துக்கு லியானும் வந்துடுறா. என்ன மன்னிச்சிடு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், என் கூட வான்னு சொல்றானா. அதனால ஹீரோயின் அவன் கூட போயிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. அவன் சொல்றான், என்ன மன்னிச்சிடு, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. இப்ப கூட என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் என்ன சூசைட் பண்ணிப்பேன்ட்டு மிரட்டினால மட்டும் தான் நான் அவளை போய் பார்க்க போனேன், பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, எங்க அம்மா அப்பா கிட்ட நான் இன்னும் பேசித்தான் இருக்கேன், சீக்கிரமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றாங்க. அப்ப லைட்டா ஹீரோயினும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு போல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருதா. அவங்க போன் அட்டென்ட் பண்ணாம நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க தானே அவங்களை கிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இனிமேட்டு இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம போனை கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு பிளாக்கோ பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஆர்கெஸ்ட்ரால தான் இருக்காங்க. அங்க லின் வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், நம்மளுக்கு மென்டர் பண்றதுக்காக யூஎஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் அட்மைர் பண்ற வில்லியம்ஸ் தான் வர போறாராம். அவர் மட்டும் நம்மள மென்டர் பண்ணா கண்டிப்பா நம்ம அப்ராட்ல கலக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் கிட்ட வேற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டியூன் பண்ணும், அதனால ஹீரோட ஆபீஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு வந்துரு அப்படி சொல்றாங்களா. அவளும் யோசிச்சுட்டு இல்ல நான் போல வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இல்ல நீ தான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அவங்க கூட, அதனால நீயே பண்ணிட்டு வந்துட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோனும் அங்க போனோன்னு பியானோ இருக்கும், அதுதான் டியூன் பண்ண பாக்குறாங்களா. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ட்வை அப்படின்ட்டு ஒரு கீ நோட்டை பிரஸ் பண்றாங்க. ஹீரோயின் பயந்துடுறாங்க போல. எழுந்து நின்று என்ன பண்றீங்கன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ என்ன பார்த்து எதுக்கு இவ்வளவு பயப்படுறேன், நான் ஒன்னும் அவ்வளவு கொடூரமான ஆள்லாம் கிடையாது, என்னோட ஆபீஸ் பாரு எவ்வளவு கேமரா இருக்கு, நான் எதுக்கு உங்ககிட்ட தப்பா நடந்துக்க போறேன், உங்களுக்காக வில்லியம்ஸே அரேஞ்ச் பண்ணிருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்கட்டு, நீங்க நினைச்சா எத்தனை பொண்ணு வேணாலும் நீங்க கரெக்ட் பண்ண முடியும், ஆனா எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க, உங்களோட நெஃப்யூவோட கேர்ள் ஃப்ரெண்டே திருட பாக்குறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா வைஃப் இருந்தாலும் மிஸ்ட்ரஸ் கிட்ட போறது இல்லையா, நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்தாலும் வேற ஒன்னதுக்காக ஏங்குறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும், நான் ஒரு தடவை உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், போர் அடிச்சிச்சுன்னா உன்னை விட்டுறேன், என்ன இதுக்கு ரெடியான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கட்டி பிடிச்சு உண்மை கொடுத்துறாரா. நடுவுல வந்தாண்டா கௌஷிக்ன்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க நடுவுல வந்துடுறாங்க. ஹீரோக்கு சமக்கவும் வந்துடுது. யாரா இருந்தாலும் அப்புறமா வாங்கன்னு சொல்றாங்களா. அந்த இடத்துல ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா வந்திருக்கா போல, என்ன பண்ணிட்டு இருக்கடா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கமும் திரும்பிட்டு பார்த்தா உங்களுக்கு டக்குனு கோவம் வந்துடுற மாதிரி தான் இருக்கா, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஷூலி, நானும் நல்லா பியானோ வாசிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பியானோ பாக்குறாங்க. அப்படியே சொல்றாங்க, இது உங்க அம்மா இறந்து போகும்போது உனக்கு கிஃப்டா கொடுத்தது தானே, அது ஏன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இப்ப ஹீரோயினும் இதான் டைம்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்களா. இப்ப இவளோ ஹீரோயின் கிட்ட போய் தோல்ல கை போட்டுக்கிட்டு என்னடா உனக்கு பிடிச்ச பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனா சமகாண்டுல இருக்கிறான், நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த சொல்லி கேக்குறானா. இல்ல வில்லியம்ஸ் நீ அவ்வளவு காசு கொடுத்து வர வச்சிருக்கியாமே, அதை பத்தி கேட்கலாம் தான் வந்த, ஏன்னா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவளுக்காக இவ்வளவு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் வேலையை மட்டும் பாரு, இதுக்கு மேல எங்க ரெண்டு பேருக்கு வந்தனா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவதான் இந்த கதையோட வில்லி போல, சும்மா விடுவாளா நேரா ஹீரோயினை தான் பார்க்க போறான். அப்படியே ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினை கேக்குறாங்க,
நீங்க என்ன பியானோ தான் வாசிப்பீங்களான்ட்டு. நான் பியானோ வாசிப்பேன், இருந்தாலும் இப்ப வயலின் மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட காலேஜும் அதுலதான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்களா. இல்லையே நீங்க பியானோ நல்லா வாசிச்சீங்களா, அதுக்கே நிறைய கோர்சஸ் இருக்கேன்னு கேட்டா, இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால நான் கொஞ்ச நாள் பார்வை இல்லாம இருந்தேன், அதனால நான் எந்த கோர்ஸும் கண்டினியூ பண்ண முடியல, அதனால தான் வயலின் மேலே கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவளும் சரி போதும், 2 பேரும் நல்லவளா நடிச்சதெல்லாம், இப்ப விஷயத்துக்கு வரலாம், சும்மா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்காது, அது என்னோட ஆளு, நீங்க பரவாயில்ல ஒரு ரூம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, உனக்கு அது தெரியாதா, அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பியானோ வாசிக்கிறவங்கன்ட்டு, நானும் ரொம்ப வருஷமா வாசிச்சிட்டு இருக்கேன், இப்ப புரியுதா நான் யாருன்ட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோனை எழுந்துட்டு, இந்த விஷயம் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது, சொல்றதா அவன் கிட்ட சொல்லுங்க, அவன் கிட்ட நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, இனிமேட்டு பின்னாடி சுத்தக்கூடாது, என்ன பிரஷர் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவ முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளோட பர்த்டே மிஸ் பண்ணிட்டாங்களே, அதனால பிலேட்டட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இவளுக்காக ஒரு டூலிப் ஃபிளவர் பொக்கே குடுக்குறாங்களா, அது இவளுக்கு செட் ஆகாது போல, உடனே அலர்ஜி ஆயிட்டு ஒரு மாதிரி தும்புறாங்க. என்ன இவனுக்கு இது தெரியாதான் நினைச்சுக்கிட்டு அதை ஓர கட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப உடனே அவன் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறான். அவளும் அது ரிங்கா தான் இருக்கட்டும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜஸ்ட் ஸ்டட் தான் இருக்கு. நான் ஒரு ஆக்ஷன் போயிருந்தேன், உனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவனே அதை போட்டு விட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்ப 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வராங்களா, அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு போறாங்களா, பார்த்தா பின்னாடியே ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ஹீரோவோட கார் தான் போல. இவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி நிக்குது. அவரும் அங்க இருந்து இறங்கி வந்து இவங்க 2 பேர் கிட்ட நின்னுட்டு, டே நீ இந்த கார் எடுத்துக்கோ, அதுல போய்க்கோ, நான் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு விஷயமா வெளில போறேன் அப்படின்னு சொல்லி இறங்குறான்னு சொல்றாரா. ஆனா அவன் திரும்பி பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் எப்போ இவ்வளவு ஃபெமிலியர் ஆனீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஒரு முறை மறைக்கிறார், அவ்வளவுதான் அவன் அங்கிருந்து இறங்கிடுறான். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்புறாங்களா. இவன் வேற காரை எட்டி வச்சுட்டு எங்க இவங்க போறாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ வர ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்களா. அவங்க கழுத்துல வந்து அலர்ஜி மாதிரி இருக்கு. இப்ப அலர்ஜி டேப்லெட்டை கையில கொடுத்துட்டு, இது கூட உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டா, நான் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி லூஸா, உனக்கு டூலிப்லாம் பிடிக்காதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு முதல்ல இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க காதுல இருக்க கம்பலை எடுத்துட்டு, இது உனக்கு செட்டே ஆகலன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. நான் வேணா உனக்கு வேற வாங்கி தரணும்னு சொல்றா. அதுக்கு அவ வேண்டான்ட்டு சொல்றா. அப்ப அது வேண்டாம்னா என்கிட்ட இருக்க இந்த வில்லியம்ஸோட இன்வைட் உனக்கு வேண்டாவா, உன்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா அந்த ஈவென்ட் தான் நடக்குது போல. ஹீரோயின் தான் இன்னைக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த வில்லியம்ஸ்க்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இப்ப அதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு, மிஸ்டர் பே இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு பாக்ஸோ ஒரு பொக்கேவோ இருக்கு. அந்த பாக்ஸ்ல பார்த்தா ஹீரோயின் நெக் செட் போட்டிருக்காங்களே, அதுக்கு மேட்சிங்கா ஒரு இயரிங் பீஸ் இருக்கு. பொக்கே பார்த்தா ஒயிட் ரோஸஸா இருக்கு. எனக்கு ஒயிட் ரோஸ் பிடிக்கும்ட்டு இவனுக்கு எப்படி தெரியும் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவங்க 2த்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. அந்த இடத்துல ஷூலி வந்துட்டு, நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான வில்லியம்ஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண, அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அதை ஹீரோ காதலே வாங்காம வில்லியம்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி அங்க கிளம்பிடுறாங்க. இவளுக்கு சமக்கோ வந்துடுது, எல்லாம் இவளால தானே. உடனே ஹீரோயினை மீட் பண்ண போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினை கடத்தி ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறா போல. அவ இப்ப வில்லியம்ஸும் வந்துட்டாரு, பர்ஃபார்ம் பண்ணும். ஹீரோயின் இல்ல. ஹீரோக்கு ஆல்ரெடி மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னவோ நடக்குதுன்ட்டு. எல்லாரும் ஒவ்வொரு ரூமா தேடிட்டே இருக்காங்க, எந்த இடத்துலயுமே காணோம். உடனே ஹீரோ பயங்கர கோவமாயிடுறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட வர சொல்றாரு, எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க, இங்க இருந்து யாரும் வெளியில போகவே கூடாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஷூலிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. என்ன எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றீங்க, வந்தவங்களா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க, அவங்களெல்லாம் நம்ம விசாரிக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ ஷூலி பக்கம் திரும்பிட்டு, நீ வேண்டிக்கோ, இந்த விஷயத்துல உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ, இல்லைன்னா என்னை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரா. ரூமா ஃப்ளோரா தேடுறாரு, எந்த இடத்துலயுமே காணோம். கடைசியா ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு கேரேஜ் மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு போல, அது என்னன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க, மோஸ்ட்லி இது அனாதையா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோ அதை பார்க்க போறாரு. அந்த இடத்துல ஷூலி வந்துட்டு, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கார்டன் வழியா போனாங்கன்ட்டு இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம அங்க போய் பார்க்கலாம் வா அப்படி சொல்லி கூட்டு போறாங்களா. அப்ப ஹீரோ டக்குன்னு சுதாரிச்சுட்டு, இல்லையே எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன்ல தானே இருக்காங்க, உனக்கு யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு 2 ஆளுங்க நின்று ஹீரோயினை கத்தி முனையில வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குத்தவே போயிட்டாங்க போல. ஹீரோ வந்து தடுக்கவும் அதை பார்த்த உடனே ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஷூலி தான். முதல்ல இவ்வளவு பிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ட்ரீட் பண்றது நடந்து அவங்க முழிக்கவோ செஞ்சுட்டாங்க. இப்போ உடனே அவசரமா கிளம்பிடும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற, உன்னால நான் அடி வாங்கினே, அதுக்கெல்லாம் நீ மருந்து போட மாட்டியா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினோ நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. நர்ஸ் எல்லாம் வேணா நீயே போட்டு விடு சொல்றாங்களா. உங்க குடும்பத்துல இருக்க ஆம்பளைங்களை என்ன ஒரு பிளேத்திங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருப்பாரு இல்லையா. அப்ப லியான் சொல்றா நான் கூட்டிட்டு போறேன்ட்டு. அப்ப ஹீரோ கையில கொடுக்காம, உன்னோட உண்மையான கேர்ள் ஃபிரெண்ட் அங்க நின்னுட்டு இருக்கா, அவங்க
அப்பா அம்மா கூட அங்கதான் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நீ ஏதாவது தப்பான பேர் வாங்கணுமா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நீ போ, நான் பாத்துக்கிற சொல்லி வந்திருப்பாரு. இதெல்லாத்தையும் ஹீரோயின் மயக்கத்துல இருந்ததால கேட்டிருப்பாங்க போல. ஹீரோ சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்துக்கு ஒரு ஹெட் நர்ஸ் மாதிரி வராங்க. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே ஏய் எப்படி இருக்கு, உனக்கு இப்ப கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா, என்ன தெரியலையா, நான் தான் லீலி, உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டேனே அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஓ நீங்க தானே, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களை பார்த்தது இல்ல ஆனா தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கே உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்த பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு கண்ணு தெரியாத முதல்ல உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு அவங்களும் இப்ப போனவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் லியான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அச்சோ சாரி, நீங்க பிரேக்அப் பண்ணிட்டீங்களா, தெரியாம பேசிட்டா அப்படி சொல்றாங்க. இல்ல நான் பிரேக்அப்லாம் பண்ணல, எனக்கும் லியானுக்கும் ரொம்ப ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம சரி இந்தம்மா உன்னோட மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்காங்க. அந்த இடத்துக்கு லீன் வராங்க. அதே நேரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் கால் பண்றான். ஆனா எவ்வளவு கால் பண்ணி ஹீரோயின் அட்டென்ட் பண்ண மாட்டாங்களா, அதை லீனும் கவனிச்சிடுறாங்க. என்ன போன்ல அட்டென்ட் பண்ண மாட்டேற, சண்டை ஏதாவது போட்டுக்கிட்டேன்னு கேட்டா அப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்களே கேக்குறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒருத்தவங்க கூட நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து நமக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆனாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த டைம்ல நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் மத்தவங்களா இருந்தா நான் வேற மாதிரி சொல்லிருப்பேன், நீயா இருக்கனால நான் ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் ஃபீல் பண்ணிருப்ப, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோ என்ன நீங்க அவனை ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது, பிரேக்கப் பத்தி டக்குன்னு பேசுறீங்களேன்னு கேட்டா அதனால தான் பிரேக்கப்னு சொல்றேன், நீ லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு நாளாவது நீ இங்க கூட்டிட்டு வந்திருப்பியா, இல்ல அபிஷியலா அவனை வெளியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பியா, அவனுக்கே இதை பப்ளிக் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது, அப்ப யோசிச்சு பாரு அவன் எதுக்காக உன்னை வச்சிருக்கான்ட்டு, அவனுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் ஆக்கணும்னே தோணல நினைக்கிறேன், அவன் கண்டிப்பா இதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக மாட்டான், இதை நீ ரீகான்சிடர் பண்ணதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. வீடு இப்போதைக்கு இதை பத்தி ரொம்ப யோசிக்காத, நமக்கு சேரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதை போய் நல்லபடியா முடிச்சிட்டு வா, டைம் உன்னோட தாட்ஸ் எல்லாம் மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போன் அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சேரிட்டி ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு போல. இப்ப ஹீரோயினும் வெளில வராங்களா, அந்த இடத்துல ஒரு நர்ஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சு, டெம்பரரியா நான் பிளைண்டா இருந்தேன், அந்த டைம்ல நீங்க எல்லாரும் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க, இங்க இருந்தனால தான் நான் என்னோட பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணி என்னோட ஃபேட்டே மாறிச்சு, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் அப்படி சொல்றாங்களா. ஓ நீ அந்த பொண்ணு தானா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உனக்கு ஒன்னு காமிக்கிறவா ஏன் சொல்லிட்டு ஒரு ரூம் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதை பார்த்தா நார்மல் ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி தெரியல, ஒரு வீடு மாதிரி இருக்கு. இந்த செட்டப்லாம் ஹீரோயினுக்காக தான் செஞ்சிருப்பாங்க போல. கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் கையில அடிபட்டிருக்கும். அந்த டைம் ஹீரோ தான் வந்து மருந்து போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல நான் தான் பிராக்டிஸ் பண்ற ஒரு ஆர்வத்துல ஃபாஸ்டா வந்துட்டேன், அதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க. சரிவா உன்னை ரூம் கூட்டு போற சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்களா. அங்க பார்த்தா பெட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இதெல்லாம் நீங்க தான் எனக்காக பண்ணீங்களான்னு கேட்டா ஆமா சொல்லிட்டு அங்க கிஸ் பண்றாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக்கா வந்துட்டு போதா அவங்களுக்கு மண்டையெல்லாம் குழம்புது. என்ன இந்த வாய்ஸ் வந்து லியானோட வாய்ஸ் மாதிரியே இல்லையே, அந்த பேயோட வாய்ஸ் மாதிரி இருக்கே நினைச்சிட்டே இருக்காங்க. அப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்காகன்னு சொன்னாங்க. உன்னோட கம்ஃபர்டபிலிட்டி தான் ரொம்ப அவனுக்கு முக்கியமா இருந்துச்சு, அவருக்கு இந்த ஃபேவர் பண்ணனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு $5 million டொனேஷனா கொடுத்தாரு, உன்னை அப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் CEO ஆனாரு, அந்த நியூஸ் கூட நான் பார்த்தேன், பே யூ அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது லியான் வந்துடா. லியான் வந்துட்டு என்ன நீ போனே எடுக்க மாட்டேற, உனக்கு பரவாயில்ல எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த நர்ஸும் சரி நீங்க பேசுங்க நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவன் சொல்றான், நான் முன்னாடி பண்ண தப்ப நினைச்சுதான் இந்த போன்ல அட்டென்ட் பண்ணாம இருக்கியா, நான் பண்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான், ஃபியூச்சர்ல எங்க அம்மா உன்னை ஒத்துக்கணும்ன்றதுனால தான், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஏதோ சொல்ல வராங்க. அப்ப அவனும் 3 வருஷம் முன்னாடி கதை எப்ப பார்த்தாலும் எடுத்து பேசாத, நீயே ஒன்னு சொல்லு, கொஞ்ச நாளா நான் தான் மாறின மாதிரி உனக்கு தெரியுதா, இல்ல உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்தே நீ என்ன இக்னோர் பண்றேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. அவளும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் தான் அவனை ரொம்ப புஷ் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் எத்தனை காலத்துக்கு தான் எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படி சொல்லிட்டு உன்னை தள்ளி வைக்க முடியும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பயாவது எனக்கு செக்யூர் ஃபீல் வரும், அந்த டைம் நான் உன்னை நெருங்க விடுறேன், நமக்குள்ள எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படி சொல்றாங்களா. இதை கேட்டோன்னா அவன் படப்படன்னு ஆயிடுறான். என்னது கல்யாணமா, என்ன நீ நம்ம தான் பேசணும் இல்லையா முன்னாடியே, எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படி சொல்றானா. அதுக்கு அவளோட கல்யாணம் பண்ண போறது ஒன்னையா உங்க அப்பா அம்மாவியா நீ தானே, இல்லாட்டி ஆரம்பத்துல இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக கூடாதா நீ நினைச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எப்படிமா நான் நினைப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நான் இவ்வளவு போராட்டமே பண்றேன், கொஞ்சம் டைம் கொடு, நல்ல நாள் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான்.
இப்ப அந்த லியானும் ரொம்ப டென்ஷனா பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கானா. பக்கத்துல இருந்து 2 பொண்ணுங்க சிலிமிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் துரத்தி விட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான். ரொம்ப கடுப்பா இருக்கு மச்சி, சும்மாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃபேமிலிக்கு பெரிய பேக்ரவுண்டே கிடையாது. ஆனா எங்க அம்மா எப்பவுமே பேக்ரவுண்ட் இருக்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும் சொல்றாங்க. என்னதான் பண்றேன்னு தெரியலன்னு சொன்னா அதுக்கு அவன் ஃப்ரெண்டோ அப்ப அந்த பொண்ணை கலட்டி விட்டுறான்னு சொல்றானா. கலட்டி விடுறதா? 3 வருஷமா அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க, என்ன தொட கூட அவ விட்டது கிடையாது. இப்ப எப்படி அவளை சும்மாவே நான் கழட்டி விட முடியும் அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்கான். ஓ அதுதான் மேட்ரா, அதுக்கு என்கிட்ட ஈஸியான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பிளான் பண்றாங்க. அடுத்த நாளே ஹீரோயின் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், அதனால என் கூட வா அப்படி சொல்லி பாருக்கு கூட்டு போறாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் கண்ணு மேனி குடிச்சிருக்கானுங்க. என்னது இவனுங்களதான் இன்னைக்கு நான் மீட் பண்ணுமா அப்படி சொன்னா, ஆமா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வேணாம் சொன்னாலும் இவங்க எல்லாரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா குடிச்சிருக்காங்க, ஆனா மத்தபடி எல்லாருமே ஜெம் தான் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க உட்காந்துட்டே நான் வந்துடுற சொல்லிட்டு வெளில போயிடுறான். அவனுங்களா அண்ணி சொல்லி ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை குடிச்சிட்டு மட்டையே ஆயிடுறாங்க. அப்ப இவனோட பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்றான், ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறான். அந்த இடத்துல லியான் தான் இருக்கான் போல. அவன் கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அவளும் இல்ல என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவனும் நீ தூக்கத்துல இருக்க, கனவுல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, காலையில விடியும் போது எல்லாமே கிளியர் ஆயிடும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஹீரோனை பார்த்துட்டு உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு என்கிட்ட வராதுன்னு சொல்றாங்க. இப்படிதான் 3 வருஷமா தள்ளி வச்சு என்ன தொடவே விடல, ஆனா இன்னைக்கு உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இது நடக்கதா போது சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பாஞ்சிடனா. ஹீரோயின் விடு சொன்னாலும் விடவே மாட்டான். நல்ல வேலை அந்த இடத்துல ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. என்ன நடந்திருக்கோம்னா ஹீரோயின் இந்த பாருக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் ஹீரோ ட்ரை பண்ணிருப்பாரு கால் பண்ண, ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போனை கட் பண்ணி விட்டு ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டைம் என்னவோ தப்பா நடக்குதுன்றதை ஹீரோ ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க எங்க இருக்காங்கன்ட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப கரெக்டான டைம்ல ஹீரோ வந்துட்டு லியானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கு மருந்து வர கலந்து கொடுத்திருக்கியா அப்படிலாம் சொல்லி ஹீரோனை காப்பாத்துறாங்களா. இது எங்க 2 பேருக்கும் உண்டான விஷயம், நீங்க வராதீங்க, எல்லாம் அவளோட கன்சர்னோட தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்ட்டு சொல்லிடுறா. ஒரு பொண்ணு கிட்ட அவளோட விருப்பம் இல்லான்னு நெருங்குறதே ரொம்ப தப்பு, என்னடா பண்ணிட்டு இருக்க, இதுதான் உன்னோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோயினுக்கு இப்ப பரவாயில்ல சொல்லி கண்ணத்தை தட்டினா ஹீரோயின் கண்ணை மட்டும் திறந்து பார்த்துட்டு ஹீரோ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஆத்தார 2 பேரும் அரைக்குறைமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு நைட் எல்லாமே நடந்துருச்சுட்டு. இப்ப ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ மேல படுத்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஃபீலிங் எனக்கு ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இவர் கூட தான் எல்லாமே நடந்துச்சா, இவருக்கு தெரியாம நம்ம இங்க எஸ்கேப் பண்ணு சொல்லிட்டு அப்படியே நைஸா போயிடுறாங்க. ஆனா ஹீரோ முழிச்சிட்டு தான் இருக்காரு போல. சரி ஹீரோயின் எந்த ஒரு ஆக்வர்ட் ஃபீலோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. முன்னாடிதான் உன்னை தவற விட்டா, ஆனா இந்த டைம் யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றாங்க. இன்னும் 2 வாரம் தான், அதுக்குள்ள ஒரு நல்ல வெட்டிங் பிளானரா பார்த்துட்டு பிளான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஆர்கெஸ்ட்ரால தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நேத்து நடந்தது தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த சைட்ல வந்து ஹிக்கிஸ் வேற இருக்கு போல. என்னமா 2 பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சு போல, சம்பவம் எல்லாம் பலமா நடந்திருக்கு அப்படி சொல்லி கேட்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு மறைச்சிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு மிஸ்டர் பே கொடுக்க சொன்னாரு சொல்லி கொடுக்குறாங்களா. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு செயின்ல ஒரு லாக்கெட் இருக்கு, அதுல பிங்க் டைமண்ட் வச்சிருக்கு, அது ரொம்ப காஸ்ட்லி போல. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னமோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தானா, ஆக்ஷன்லி இது ரொம்ப $1 மில்லியன் வித்தாங்களே அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல லின்னும் ஓ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்ப மிஸ்டர் பே தானா, இதைதான் எங்க கிட்ட சொல்லாம வச்சிருந்தியா, உனக்காக தான் எங்க எல்லாரும் போறதுக்கு ஸ்பான்சரும் பண்ணாங்களா அப்படி சொல்லி அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இது தயவு செஞ்சு நீங்க பே கிட்டே திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னா இல்ல அவரோட ஆர்டர்ல என்னால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயினும் பேக்கே கால் பண்ணிட்டு இதை பாருங்க இவ்வளவு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம், இதை வாங்கிக்கோங்களேன் அப்படி சொன்னா, பொதுவா நான் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அதை திருப்பி வாங்குறது இல்ல, உனக்கு வேணா இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு நீயே இந்த வீக்கெண்ட் வந்து என்ன நேர்ல பார்த்து கொடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் லியானதா காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு போல. அதனால அவன் சோகத்துல தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். ஐயோ எனக்கு அந்த பொண்ணு வேணுமே, இப்பதான் அவன் மேல ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரனும் டே எனக்கு என்னவோ அங்கிள் மேல டவுட்டாவே இருக்குடா, அவருக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதான் நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லியானோட அம்மா வந்துடுறாங்க. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் குடின்னு சுத்திட்டு இருக்க, உன்னோட அங்கிள் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா, அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக $40 மில்லியன் போட்டுட்டு ஒரு நெக்லஸ் அந்த பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு என்னவோ அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கும் தான் நினைக்கிறேன், தேவையில்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், முதல்ல அவளை கழட்டி விட்டு நான் சொன்ன பொண்ணை நீ கரெக்ட் பண்ண பாரு, அந்த பொண்ணோட ஏதாவது
டேட்டிங் போ அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி ஓகே அந்த பொண்ணே கல்யாணம் பண்ற டேட்டிங்கும் கூட்டு போற சொல்லிட்டு அவன் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ சொல்லிருப்பார்ல வீக்கெண்ட் என்ன வந்து பாருன்ட்டு. அதனால ஹீரோயினும் போயிட்டு அந்த பாக்ஸை ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. என்ன இன்னைக்கு நீ உடனே கிளம்புற, என்னோட பர்த்டே எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் இன்னைக்கு உனக்கு பர்த்டே அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆமா எனக்கு பர்த்டே தான், என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றியா அப்படி கேட்டா சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட செய்யறாங்க. ரொம்ப லக்ஸரியஸா பிரீமியமா அந்த டின்னர் நைட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னால என்ன வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியலனாலும் ஒரு பெட் ஃப்ரெண்டா ஏத்துக்குவ அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவள என்னது பெட் ஃப்ரெண்டா, என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டு அந்த இடத்துல அதை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸும் வரத ஆரம்பிச்சிடுச்சு போல. இப்ப அடுத்த நாளே டேட்டுக்கு போறாங்க. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா. கப்பல் டான்ஸ் தான் ஹீரோ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஆட ஆட போய் ஹீரோட ஷூவே மெரிச்சிட்டு இருக்காங்க. சாரிங்க எனக்கு இதெல்லாம் வராது, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுக்கிறோம், எங்க போய் நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படி சொல்றாங்களா. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு லியானோ அந்த இன்னொரு பொண்ணு இருப்பா இல்லையா அவளோ வரா. அவ வந்த உடனே அவசரமா லியானை கழட்டி விட்டது அவங்களோட அங்கிளை கரெக்ட் பண்ணதா போலியே. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது எந்த இடத்துல போனா கரெக்டா வேலை நடக்கும்ட்டு. லியான் வெறும் ஜெனரல் மேனேஜர் தான், அவர் தான் சிஇஓன்ட்டு அவன் கிட்ட போயிட்டியா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கேக்குறா. அந்த இடத்துல லியானோ என்ன இத்தனை நாள என்ன நெருங்க கூட வில்ல, இப்ப பார்த்தா ஹீரோட இவ்வளவு க்ளோஸா இருக்க, கேட்டா சைக்காலஜிக்கல் டிசார்டர்னு ஏதோ பேசிட்டு இருந்தியே, இப்ப அதெல்லாம் எங்க போச்சு அப்படி சொல்லி கேக்குறானா. அப்ப ஹீரோவோ இந்த மாதிரி பேசாத, இவங்க என்னோட கெஸ்ட், நீ ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ற அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினும் ஹீரோ கிளம்பிடுறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா, நான் பணத்துக்காக தான் உங்க கூட பழகுறேன்ட்டு அப்படி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் எதுவுமே சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வருது போல. ஐயோ விடுங்க நம்மளே கார் பார்க்கிங்ல இருக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணலாம் போறாரு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதனால ஹீரோனும் போயிடுறாங்க. அவங்க மேல போயிட்டு நின்று யோசிச்சு பாக்குறாங்க நடக்கிறது எல்லாத்தையும். ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்ன சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்களா. அவங்க மனசு மாறதுக்குள்ள லியான் கால் பண்ணிடுறான். தயவு செஞ்சு போனை மட்டும் வச்சிடாது, நான் உங்ககிட்ட இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் பேசணும், இந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ண அப்படி சொல்றாங்க. அதனால அடுத்த நாளே ஹீரோயின் போய் மீட் பண்ண போறாங்க. அங்க அவனும் எதுவுமே பேசாம ஹீரோயினே பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஆனா ஹீரோயினும் நீ இதெல்லாம் பேசாத, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சல அதை மட்டும் சொல்லுன்னு சொல்றாங்க. எதுவுமே இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. அப்ப அவனும் இல்ல என்கிட்ட ஒன்னு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான். பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சற மாதிரி அந்த போட்டோல இருக்கு. பாத்தியா இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ், அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பியானோ வாசிக்கும், நீயும் பியானோ வாசிக்கிற, அதனால அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்றானா. அப்ப ஹீரோயினும் இதெல்லாம் பழைய விஷயம், அதனால நீ இதெல்லாம் பேசாத அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல பழைய விஷயம் கிடையாது, என்கிட்ட எவிடன்ஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறான். அங்கிருந்து கிளம்பின ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட வீட்டுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அங்க போய் நீ பாரு அப்படின்ட்டு அவன் சொல்லி அமைச்சிருப்பான் போல. அதனால ஹீரோயினும் உள்ள போலாம் நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறா. எங்க போற அப்படி சொல்லி கேக்குறாரு. இல்ல இந்த ரூம்ல ஏதோ ஒன்னு சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நாங்க போறேன், இல்லன்னா ஏதோ பொண்ணு மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் மறைச்சலாம் வைக்கல, ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு, ஆனா அந்த சீக்ரெட்டை நான் என்னோட வைஃப்க்கு மட்டும் தான் சொல்வேன், என்ன உனக்கு ஓகே அப்படி சொல்லி கேக்குறாரு. ஹீரோனை ஏதோ ஒன்னு சொல்ல வராங்களா. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் கால் வருது. யாருன்னு கேட்டா ஹீரோ சொல்றாரு, இல்ல என்னோட பிசினஸ்ல இருந்து கால் பண்றாங்க, நான் போயிட்டு வந்துட சொல்றாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு டவுட் இருக்கனால ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காளே லீ, அவ வந்துட்டு ஹீரோட வாயில இருக்கிற சிகரெட் எடுத்து அவ யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ண போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. அதனால அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தள்ளி தான் விட்டுருப்பாரு, ஹக் பண்ண விடவே இல்ல. எதுக்கு நீ இப்படி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க சொல்லி கேட்டா, ஆமா நீ தான் என்னோட 2 கையும் உடைச்சிட்டு பியானோவே வாசிக்க விடாம பண்ணிட்டல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கு தான் வேணும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும்னு சொல்லி அப்ரோச் பண்றா. ஆனா ஹீரோ கிளியர் கட்டா சொல்லிடுறாரு, உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கு அவளும் உனக்கு ஹீரோயின் தானே ரொம்ப பிடிச்சிருக்கா, ஏன் அவளும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நானும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான், எங்க 2 பேருக்கு நடுவுல ஏன் நீ அவளை மட்டுமே ட்ரை பண்ற அப்படி சொல்லி கேட்டா, நீ என்ன பேசுற, நீ வேணா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கலாம், ஆனா அவ கிடையாது, அவதான் என்னோட ஒரிஜினல் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டாரு, ஹீரோயின் மேல கைய வைக்காத, என்கிட்டயும் மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ணாத, இல்லன்னா நீ நரகத்தை தான் பாக்கணும் அப்படின்ட்டு. அங்கிருந்து கிளம்பின ஹீரோயினை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு கால் வருது, நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டர் பண்ண ரிங் வந்துருச்சு, வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. அவரு ஆசையா அந்த ரிங்க பிக்கப் பண்ணிட்டு ஹீரோயின் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின் காணோம், என்ன பிரச்சனை தெரியல, கொஞ்சம் வரீங்களா சொல்லி கூப்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயின் போற எல்லா இடத்தையும் தேடி தேடி பாக்குறாங்க. ஃபைனலா வீட்டுக்கு வராங்களா. அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கு,
இருக்கு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ல பெருசா விருப்பம் இல்ல, அதனால என்ன தேடாதீங்க, நான் யூஎஸ் போறேன் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஒரு மினி அட்டாக்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல லியான் வந்துடுறான். என்ன நீ என்னதான் பிரேக்கப் பண்ணிட்ட, சரி நீ அங்கிளோட வாழ்வன் பார்த்தா அவனையும் பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்புறிய, என்ன விஷயம், எதுக்கு யூஎஸ் போற அப்படி சொல்லி கேட்கறானா. எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தேவையில்லை, உனக்கும் எனக்கு எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால என்ன விட்டுரு அப்படி சொல்றாங்க. என்ன நீ அப்படியே விட்டுட்டு போனா, உனக்காக 3 வருஷம் உன் கூட இருந்திருக்கேன், உனக்கு கண்ணு தெரியாத போல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கேன், நீ இது எல்லாத்துக்கும் செய்யற நன்றி கடன் இதுதானா, எனக்காக ஒரு ப்ராப்பர் குட் பை கூட சொல்ல மாட்டியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், உனக்கு நான் ப்ராப்பரா எப்படி குட் பை சொல்லணும் அப்படி கேட்டா, என் கூட ஒரு இடத்துக்கு வா, நம்ம எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுமோ அந்த இடத்துக்குன்னு சொல்றாங்களா. சோ அந்த ஹாலுக்கா அப்படி கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் அந்த ஹாலுக்கு போறாங்க, எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அவன் வேற தப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கான், நீ சம்மர்ல வெளில நின்னுட்டு இருந்தா அப்பதான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயினும் எனக்கு சம்மரே பிடிக்காது, கண்டிப்பா அந்த நேரத்துல நான் வெளியில இருந்திருக்கவே மாட்டேன், நீ என்ன தப்பா சொல்ற சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஆமாமா நீ நின்னுட்டு இல்ல உள்ளதான் உட்காந்துட்டு இருந்தேன், நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன், சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் சொல்லி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளில வராங்களா. சரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதனால நீ எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் நன்றி, என்ன விட்டுரு அப்படி சொல்லி அங்கிருந்து போக பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோனுக்கு மயக்கமே வந்துடுது, இவனோட வேலை தான் போல. கட் பண்ணா ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு கையில ஒரு இன்ஜெக்ஷனோட நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அது இந்த மெமரில லாஸ் ஆகிறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் போல. முன்னாடி ஒண்ணு போட்டேன், சீக்கிரமே அது தீந்துடுச்சு, ஆனாதான் இப்போ ஒண்ணு போட சொல்லிட்டு இருக்கான். இப்ப போட்டா நீ எல்லாத்தையும் மறந்துடுவ, மறுபடியும் நீ என்னவள் ஆயிடுவ அப்படின்ட்டு சொல்றானா. அதை கேட்டோடனே ஹீரோயின் பதட்டமாகறாங்க, எதுக்காக இப்படி பண்ற, என்ன விட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணா போலீஸ் உன்னை தேடி வரும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா இப்ப வரைக்கும் நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகமே இருக்காது, அப்புறம் யாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்து முழுசா எனக்கானவளா இருப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட வரான். ஹீரோயின் தான் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை இவங்க கையில எடுத்துட்டாங்க. என்கிட்ட வராத, நீ வந்தனா கண்டிப்பா உனக்கு குத்திடுவ சொல்றாங்களா. அவன் அதெல்லாம் கேட்காம நீ என்கிட்ட வந்துரு, அந்த இன்ஜெக்ஷனை என்கிட்ட கொடுத்துரு, இந்த ஊசி போடுறதுனால உனக்கு தான் நல்லது, எல்லாத்தையும் மறந்து நீ நிம்மதியா என் கூட வாழ்வா அப்படி சொல்லிட்டு அவன் லூசு மாதிரி பேசிட்டு வரான். ஹீரோயினும் ஒரே ஒரு சொருக்கு தான், அவ்வளவுதான், அதுல அவன் அஃபெக்ட் ஆயிட்டு மயக்க போட்டு விழுந்துடுறான். ஹீரோயினும் நல்ல வேலை அங்கிருந்து தப்பிச்சு கீழே ஓடி வராங்க. அந்த இடத்துல ஹெட்னர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களதான் இடிச்சிடுறாங்க. என்ன காப்பாத்துங்க சொல்லிட்டு அப்படியே மயக்கமும் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு போல. ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கண்ணு திறந்து பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரா. என்ன நடந்துச்சு, நான் இங்க என்ன பண்றேன், அவன் எங்க அப்படி சொல்லி கேட்டா, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீ கவலைப்படாத, இனிமே யாரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, என்ன நம்பு அப்படி சொல்றாங்களா. நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சேன், அதை நீங்க படிக்கலையா அப்படி சொல்லி கேட்டா, படிச்சேன், இருந்தாலும் பிரேக்கப்லாம் நான் ஒத்துக்கலாம், அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. இல்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீங்க வந்துட்டு என்ன மட்டும் காதலிக்கல, உங்க மனசுலதான் வேற ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படி சொல்லி கேக்குறானா. ஓ நீ ஷூலி பத்தி பேசுறியா, எனக்கு தெரியும், கேமரா எல்லாம் செக் பண்ண, அவளை பார்த்து தானே நீ ஓடி போன, சரி நான் சொல்றது அதை மட்டும் நீ நம்பு, அவ கை உடஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு நான் தானே காரணம், அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி அவ அப்ரோச் பண்ணா. பட் நான் அவளை கிளியர் கட்டா எல்லாத்தையும் சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வச்சுட்டேன், அதனால இனிமேட்டு அவளால நமக்கு பிரச்சனை கிடையாது, அது மட்டும் இல்லாம ஒன்னதான் அப்ப நான் மீட் பண்ண வந்தா, உனக்காக இந்த ரிங்கு கூட வாங்கிட்டு வந்து தெரியுமா சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. அழகா இருக்கு அந்த ரிங், அது காமிச்சிட்டு எனக்கு வேற ஒருத்தையும் பிடிக்கும்னா இந்த ரிங் எதுக்கு நான் 1 மந்த் முன்னாடி உனக்காக ஆர்டர் பண்ண போறா அப்படின்ட்டு சொல்றாங்களா. 1 மந்த் முன்னாடி, அது அந்த ராத்திரி தானே அப்படி சொல்லி கேட்டா, ஆமா நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு அப்படின்ட்டு, அதனால நீயும் என்னை விட்டுட்டு எங்கேயோ போக கூடாது சரியா சொல்லிட்டு அந்த ரிங்கே போட்டு விடுறாங்க. ஹீரோனும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோக்கு ஒரு கால் வர, சரி நான் கம்பெனிக்கு போறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறா. ஹீரோனும் சிரிச்சுட்டே உட்காரும் போது அந்த இடத்துக்கு அந்த ஹெட்னஸ் வந்துட்டு, என்னம்மா அன்னைக்கு நீ போய் சொல்லிட்டியா, அந்த கிட்னாப் பண்ணவன் உன் பாய் ஃப்ரெண்டு சொன்ன, இவங்க தானே உன் பாய் ஃப்ரெண்ட், பாரு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க நான் பாத்துட்டேன் அப்படி சொல்றாங்களா. இல்ல அது வேற இது வேற அப்படி சொல்றாங்க. நீ போய் சொல்லுவேன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் ரெக்கார்டே எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு கண்ணு தெரியாத போது இவர் தான் உன் கூட இருந்தாரு பாரு, எமர்ஜென்சி கான்டாக்ட்ல கூட அவர் நம்பர் தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஹீரோன் அந்த போன் நம்பரை டயல் பண்ணி பார்த்தா ஹீரோ இதுதான். இப்ப ஹீரோ போன் எடுத்துட்டு, என்ன நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ற போலியே அப்படி கேட்டா, ஆமா உன்னை மிஸ் பண்ற, சீக்கிரம் வந்துருங்க அப்படி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்ப ஹீரோனுக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எப்படி இவரோட கான்டாக்ட் அதுல இருக்குன்ட்டு. அதனால நேரா அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பார்த்துலான்ட்டு கதவு ஓபன் பண்ணி போய் பாக்குறாங்க. பார்த்தா எல்லாமே ஹீரோனோட போட்டோஸ் தான் இருக்கு. இப்பதான் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோக்கு கால் வலி சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு போல. அன்னைக்கு தான் அவருக்கு டிஸ்சார்ஜ் டே. அந்த நேரத்துல ஹீரோயின் பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ்ல விழுந்திருப்பாரு. பக்கத்துல இருக்க டாக்டரோ ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கண்ணு போயிடுச்சு, பாவாங்க அப்ராட்ல போய் படிக்க வேண்டியது, இதுக்கு அப்புறம் அவங்களால போக முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும், இன்னைக்கு எனக்கு டிஸ்சார்ஜ் இல்ல, எனக்கு இன்னும் கால் வலி இருக்கு, நான் இன்னும் 2 மாசம் எங்க தான் இருக்க போறேன் சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அங்க கண்டினியூ பண்றாரு. அப்படியே நேரா ஹீரோயின் கிட்டே போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுக்கிறேன், அதுக்கு நீங்க தான்
தான் ஹீரோயினா இருக்கணும் சொல்லிட்டு அதே டைலாக் விடுறாரு. ஹீரோயினும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. என்னோட பேரு பே, நீங்க மிஸ்டர் பேனே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படிதான் இவங்க 2 பேரும் பழகுவ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் லெவல் போய் லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் இன்டிமேட்டாவும் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஞாபகம் வரும். ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்டே போயிட்டு இது எல்லாமே நடந்துச்சா இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா கேக்குறாங்களா. ஆமா இதெல்லாம் தான் நடந்துச்சு, இதுதான் உண்மை, உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படி சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனீங்க சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் மீதி கதையை சொல்றாரு. ஹீரோ ஹீரோயின் பழகிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த டைம்ல ஹீரோயின் திடீர்னு மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வெறும் பிளைண்ட் கிடையாது, வேற ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குன்றதே தெரிய வரும். ஒரு டியூமர் இருக்கா, அதுக்கு பிரெயின்ல ஆபரேஷன் பண்ணணும், ஆனா அது ரொம்ப ரிஸ்க், லோக்கல் டாக்டர்ஸ் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு நிறைய காசு வர செலவாகும்னு சொல்லிருப்பாங்க. இப்ப இவர் போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட கேட்பாரா. அவங்க தாத்தா சொல்லுவாரு, உனக்கு வேணும்னா நீ அப்ராட் போய் பிசினஸ் படி, ரிட்டர்ன் வந்து இந்த கம்பெனி எடுத்து நடத்து, அப்பதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிருப்பாரா. அந்த ராத்திரே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு 3 இயர்ஸ் அங்கதான் இருந்திருப்பாரு போல. இந்த எல்லா விஷயத்தையும் லியான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு போகணும், எனக்கு தான் வேணும் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இந்த மறக்கிற மாதிரி ஒரு ஊசி இருக்கும் போல அதை போட்டு விட்டுருவாரு. அதனால ஹீரோயின் எல்லா மெமரிஸும் மறந்துடுறாங்க. இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் நீ ரிட்டர்ன் வந்துட்டல, அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு கேட்டா. அதான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படி சொன்னா உனக்கு என் மேல கருணை தான் வந்திருக்கும், காதல் வந்திருக்காது, அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருந்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்களா. அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் வந்துடும், அவனுக்கு வேற வேலையில போல. இப்ப என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டா, இல்ல ஹீரோயினை வந்து டெஸ்ட் பண்ணாங்களா, அவங்க இப்ப கன்சீவா இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயத்த சொன்னோடனே 2 பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப வந்துட்டு உடனே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வேற என்னமா நீ பாக்க இவ்வளவு அழகா இருக்க, நீ தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரைட் இந்த வேர்ல்டு அப்படிலாம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அங்க கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு கிளையன்ட் கால் இருக்கு போல. அதனால நான் கிளம்புறேன், நீ இங்கே இருந்து பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா. பின்னாடி இருந்து பார்த்து ஹீரோயினுக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துறாங்க. வேற யாரு, இன்னும் ஒரு வில்லி இருக்கா இல்லையா, அவளோட பழி வாங்க வேண்டாமா, அதனால ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் அவ உடம்பு ஃபுல்லா பாம்ப செட் பண்ணி விட்டுறா. இது தெரிஞ்ச ஹீரோவோ தேடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவ சொல்றா, நீ முதல்ல செத்து போ, நீ வந்ததுனாலதான் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடக்கல, இப்ப பாரு என் கையில வேற கட்டு இருக்கு, இதை வச்சு நான் பியானோ கூட வாசிக்க முடியாது, உன்னாலதான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு, அதனால நீ உயிரோட இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு கையில பாம்புக்கான ரிமோட்டே வச்சிருக்கா. அந்த நேரம் அடிச்சு பிடிச்சி ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் கன்வின்சிங்கா பேசிட்டு இருக்காரா. ஆனா அதெல்லாம் கேட்காம, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினைச்சியா, இவளுக்கு பாம்பு வைக்கிறதோட சேர்த்து நம்ம எல்லாரும் செத்து போறோம் இந்த இடத்துல, நான் வாழாத வாழ்க்கை வேற யாரும் வாழக்கூடாது, எல்லாரும் செத்து போலாம் வாங்க சொல்லிட்டு ஈஸியா பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோ ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் நான் பண்றேன் அப்படி சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படிதான் சொல்லி டைவர்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்க கரெக்டா இதெல்லாம் ட்ரீட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு லைட்டா டைவர்ட் ஆகுறா. அந்த நேரம் பார்த்துட்டு அட்டாக் பண்ணி ஹீரோனை காப்பாத்திடுறாங்களா. அந்த பாம்பை கழட்டி போட்டுடுறாங்க. ஆனா இவளுக்கு இன்னும் கோவம் தாங்கவே இல்ல. இல்ல நீங்க எல்லாம் உயிரோட போகவே கூடாது சொல்லிட்டு அந்த பாம்பை கொளுத்தி விட்டுறா. எல்லார் மேலயும் தூக்கி போட்டுறா. அது ஹீரோயின் மேல படக்கூடாதுன்ட்டு ஹீரோ தான் நடுவுல போயிடுறாரு. அவருக்கு தான் செம்ம அடி போல. உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோக்கு தான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு போல. ஹீரோ எதுவுமே சாப்பிடாம நின்னுட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட் வேற கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்க குழந்தைக்காக சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்குள்ள டாக்டர் வந்துடுறாரு. ஆபரேஷன் ஸ்மூத்தா தான் நடந்துச்சு, ஆனா இதுக்கான கான்சிக்வன்ஸ் எப்படிதான் இருக்கும் நமக்கு தெரியாது, நீங்க எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்களா. அப்படி கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவை கண்ணை திறக்கிறாரு. அப்ப ஹீரோனை பார்த்துட்டு ஏன் இந்த இடம் இருட்டா இருக்கு, லைட்ட போடு அப்படி சொல்றாங்களா. அப்பதான் தெரியுது இந்த ஆபரேஷனோட கான்சிக்வன்ஸ்ல ஹீரோக்கு கண்ணே தெரியாம போயிடுச்சுட்டு. ஹீரோயின் அழறாங்க. அப்ப ஹீரோ கூட ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாது, எனக்கு வேற வயசாயிடுச்சு, இப்ப கண்ணும் தெரியல, வேற யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் நான் ஏன் விட்டுட்டு போறேன், இனிமேட் நான் உங்களை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் நல்லா பாத்துக்கிறாங்க போல. இன்னொரு நாள் பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு வெளில வராரா. பாத்ரூம் மட்டும் தான் கட்டிட்டு வராரு. செக்ஸியா வந்து நிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு உங்களுக்கு கண்ணு தான் தெரியல, அதுக்குன்னு உங்க பாடி கவர் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதா சொல்லிட்டு அவங்களே டைப் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படியே நிமிந்து பார்த்தா ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோக்கு கண்ணு தெரியும் தான் போல, அவர் சும்மா தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. இப்ப ஹீரோயினும் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரியே வந்துட்டு என்ன நீ ஏதோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி கேக்குறாரு. ஆமா எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியில தொட்டலாம் நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. நாளைக்கு நீங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது போங்க, என்ன கண்ணு தெரியாம நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு, ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டா போலயே. மிங்ஷாவும் எனக்கு கொஞ்ச நாளா தான் கண்ணு தெரியுது, ஆக்சுவலா ஆபரேஷன் பண்ண அடுத்த நாள் எனக்கு கண்ணு தெரியலதான், ஆனா அதுக்கு அடுத்த நாள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஆனா நீ என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டே, அதனால தான் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இன்னும் வேணும் சொல்லிட்டு தான் ஆக்ட் பண்ண, சாரி அப்படி சொல்றாங்க. ஓ உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வேணுமா, சரி இந்த ஃபீலிங்ஸ் சேர்த்து அனுப்பிங்க, கொஞ்ச நாள் வெளியில தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு பில்லு மாதிரி கொடுக்குறாரா. என்னது இது அப்படின்னா, இல்ல உங்க வைஃப் தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. பாரு அவளுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் என் மேல பாசம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது இந்த ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது
போது ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் போல. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சீ என்னது இதை போய் கொடுத்துருக்கா அப்படின்னா, இல்ல உங்க வைஃப் தான் உங்க மேல இருக்க பாசத்துல கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்லீப் பேக் யூஸ் பண்ணுங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஓடிடுறான். ஹீரோவும் சோகமா அங்கிருந்து நகர்றாரோ. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இவன் கிட்ட நம்ம வெளியில தங்குனா ஓகே சொல்லிட்டு போயிட்டா, கொஞ்சம் கூட கெஞ்சவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து லின் கிட்ட இருந்து கால் வருது, நம்ம ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் வந்துரு அப்படி சொல்லிட்டு. அப்போ ஓகே சொல்லி போனை கட் பண்ணிட்டு, நீ மட்டும் தான் போவியா, நானும் தான் போவேன் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. அது ரொம்ப பெரிய ஹால்ல நடக்குது போல. ஹீரோயினும் அழகா அந்த இடத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள போறாங்களா. அந்த இடத்துல லைனா நின்னுட்டு இருக்காங்க. என்ன இப்படி நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி திரும்பும் போது ஹீரோ நடுல ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறாரு. ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றதுக்காக. நம்மளோட வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒன்னதான் ஃபேஸ் பண்றோம், உனக்காக நான் எனக்காக நீ, உனக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனும் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு உடனே கை காமிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோ ஒரே ஹாப்பி மூட்ல ரிங் போட்டு விட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாங்க. அவங்களோட பழைய மெமரி எல்லாம் வந்துட்டு போகுது. இந்த இடத்துல அழகா டைட்டில் கார்டு போட்டு பியூட்டிஃபுல்லா இந்த டிராமா முடிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது டேஞ்சரஸ் ரொமான்ஸ் தான் ஆரம்பிச்சது. எனக்கு கூட ஹீரோ ரொம்ப கெட்டவன் போல நினைச்சேன், ஆனா போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் ஹைப்பையும் மறக்காதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.